ஆரம்பமே இப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் ரத்ன படம் இப்போ சிக்கலாவே போயிட்டு இருக்கு. இதுக்கு பெரிய பஞ்சாயத்து வச்சிருந்திருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நமக்கு இப்போ முழுமையா பார்க்கலாம். தமிழ் சினிமாவில ரொம்பவே பிரபலமான நடிகர் அப்படின்னா விஷால் அவர்களை தான் சொல்லுவோம். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல மார்க் ஆண்டனி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படம் நிறையவே வசூல் ரீதியா சக்கப்போடு போட்டது நமக்கு நல்லாவே தெரியும். தன்னோட ரசிகர்களை கைக்குள்ள வச்சுக்கிறதா இவரோட மிகப்பெரிய டேலண்ட். ஹரியுடன் கூட்டணி அமைச்சு இவங்களோட காம்போ சூப்பராவே போகும். இப்ப ரத்ன படமும் அப்படிதான் ரிலீஸ் ஆயிருந்திருக்கு. ஹாலிவுட்ல தொடர்ச்சியாவே கமர்ஷியல் ஹிட் படங்களை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு ஹரி. இவரது இயக்கத்துல சமீப காலமா வெளியான சாமியா இருக்கட்டும், சிங்கத்ரியா இருக்கட்டும், யானை இந்த படம் எல்லாம் பெரிய அளவுக்கு ரசிகர்கள் வந்து கவர்ல அப்படின்னு சொன்னாலும் தாமிரபரணி பூஜை இந்த படம் எல்லாம் செம்ம ஹிட் அடிச்சதை நம்ம பார்த்தோம். விஷாலோட காம்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரியே இந்த படம் வேற லெவல் ஹிட் அடிக்கும் அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு மத்தியில எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. இந்த நிலையில கடந்த சில நாட்களா ரத்ன படம் தொடர்பான ப்ரமோஷன்ல பயங்கரமா ஓடிட்டு இருக்கதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல வர 2026 ஆண்டுல கண்டிப்பா நான் தேர்தல்ல போட்டியிடுவேன் அப்படின்னு விஷால் சொன்னது. அது மட்டும் இல்லாம நடிகர்களை எல்லாருமே அரசியலுக்கு வராம பாத்துக்கங்கப்பா அப்படின்னு பேசியிருந்தது. அவரோட இந்த பேச்சு சோசியல் மீடியால பயங்கர தீயா பரவிட்டு இருந்தாலுமே இதனை அடுத்து நேற்றைய முன்தினம் வந்து ரத்னம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்பாவே விஷால் அவரோட எக்ஸ்தலத்துல என்ன போட்டிருந்தாருன்னா, எந்த பயமோ வருத்தமோ இல்லாம தான் கட்ட பஞ்சாயத்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. உங்களை நிச்சயம் நீதியின் முன்பே நிறுத்துவேன். தயாரிப்பாளர் சங்கம் தயாரிப்பாளர்களுக்காக பல சங்கங்கள் வைத்திருப்பது இப்ப ரொம்பவே அவமானம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வார்த்தைகளை விட்டு அதுல பதிவிட்டு இருந்தாரு. இதனால ரத்ன படம் வெளியாகி இன்னைக்கு காரசாரமா விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இந்த நிலையில ரத்னம் ரிலீஸ கொடுத்து நிறைய பேச்சுகளும் போயிட்டு இருக்கு. புதிய தகவல் ஒன்றை வந்து பகிர்ந்திருக்காங்க. அதாவது அண்மையில ரீரிலீஸ் செய்யப்பட்ட விஜயோட கில்லி படம் வேற லெவல் ஹிட் அடிச்சு வசூல் ரீதியா பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு. இதனால ரத்னமுக்கு பெரிய அளவுக்கு வந்து வசூல் ரீதியா வருமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. விஷாலின் ரத்னமும் விஜயின் கில்லி இது ரெண்டுமே சொன்னா பயங்கரமா சிக்கலை ஏற்படுத்திருக்கு. சோ அந்த ஒரு விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால பல நெட்டிசன்களை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.